உலகத்திலே மனிதர்களுடைய பல்வேறு வகையான உறவுகள், அந்த உறவுகளிலே மிக புனிதமான ஒரு உறவு தான் கணவன் மனைவி என்கிற ஒரு உறவு. மற்ற எல்லா உறவுகளை விட பல தனித்துவம் வாய்ந்த ஒரு உறவாக இந்த கணவன் மனைவி உறவு இருக்கிறது. முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த உறவுகளிலே ஒரு பெரிய விரிசல்கள், பல பல பஞ்சாயத்துகள், பல்வேறு பிரச்சனைகள் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஓரிடத்தில் ஒரு ஊரில் என்று கிடையாது, உலகம் முழுவதுமான ஒரு பொதுவான பிரச்சனையாக இன்றைக்கு இந்த கணவன் மனைவி பிரச்சனையை பார்க்கிறோம். அதில் ஒரு வினோதமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், திருமணமாகி ஆரம்பத்தில் பிடிக்கல, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து வரல, அதில் பிரிவு தலாக்கு என்று ஏற்படுறது ஒரு வகை இருக்குதுன்னு சொன்னால் அது கூட பெரிய ஆச்சரியம் இல்லை. திருமணமாகி குழந்தைகள் பெற்று குழந்தைகள் எல்லாம் வளர்ந்த பிறகு பல வருடங்களுக்கு பிறகு கூட கணவனுக்கு மனைவியை பிடிக்கல, மனைவிக்கு கணவனை பிடிக்கலன்னு சொல்லி 15-20 வருஷத்துக்கு பிறகு பிரியக்கூடிய நிகழ்வுகள் இப்படியும் கூட இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய ஆச்சரியமான ஒரு வினோதமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த கணவன் மனைவி உறவு என்பது அதில் எந்த அளவுக்கு நமக்கு புரிதல்கள் வேண்டும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் வாழ்விலிருந்து நாம் தெரிய வேண்டும். அருமையானவர்களே, இந்த குடும்ப உறவு என்பது மிக மிக பேணப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா உலகத்தில் முதலில் உருவான உறவு என்பது கணவன் மனைவி உறவு தான். தாய் தந்தைங்கிற உறவு கிடையாது. முதல் உறவு சொர்க்கத்தில் முதல்ல உருவானது என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஒரு ஜோடியை படைக்கிறான், ஹவ்வாங்கிற ஒரு ஜோடியை படைக்கிறான். இருவருமே இந்த சொர்க்கத்தில் சுற்றி திரியுங்கள் என்று சொல்றான். இப்போ முதல் உறவு இந்த உறவு தான். ஒரு ஆண் பெண்ணுக்கு இடையில் ஏற்படுகிற இந்த அன்பு, இந்த காதல் என்கிற உறவு தான் அல்லாஹ் முதல்ல படைக்கிறான். இப்லீஸ் செய்த முதல் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அவனுடைய கண்குளிர்ச்சி ஒன்றில் இருக்குது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் கண்குளிர்ச்சி இருக்கலாம். இப்லீஸுடைய கண்குளிர்ச்சி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிற கணவன் மனைவியை பிரிக்கணும், அவர்களுக்கு மத்தியில் சண்டையை சச்சரவை ஏற்படுத்தணும். இதில் தான் இப்லீஸுடைய கண்குளிர்ச்சி இருக்குது. அவன் ஆதம் ஹவ்வாவுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துவதற்காக தான் அல்லாஹ் தடுத்த ஒரு மரத்தினுடைய கனியை சாப்பிட சொல்கிறான். அந்த பாவத்தை செய்ய வைக்கிறதுனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த கனியை சாப்பிட்டா இவங்க அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகி பூமியில் இறங்குவாங்க, அல்லாஹ் 2 பேரையும் பிரிச்சிருவான். இந்த 2 பேரையும் பிரிக்கணும். அப்படி பிரிக்கணும்னா அவங்க இந்த மரத்தினுடைய கனியை சாப்பிடணும். அப்போ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய கணவன் மனைவியை பிரிக்கிறதுல தான் ஷைத்தானுடைய கண்குளிர்ச்சி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொன்னாங்க. இப்லீஸுடைய அர்ஷ் கடல்ல இருக்குது. இப்லீஸ் தன்னுடைய ஆதரவாளர்களை அனுப்புகிறான், மக்களை வழிகெடுக்கிறதுக்கு அனுப்புகிறான். எல்லாரும் போயிட்டு வந்த பிறகு யார் யார் என்னென்ன செஞ்சாங்க அதையெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் அவன் கேட்பான், நீ என்னப்பா செஞ்ச, நீ என்னப்பா செஞ்சன்னு கேட்பான். எல்லாரையும் கேட்டுட்டு அனுப்பிக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் ஒரு ஆளை மட்டும்தான் ஷைத்தான் ரொம்ப பாராட்டுவான். ஷைத்தான் ரொம்ப அவனை தட்டி கொடுப்பான். அவன் யாரு? கணவன் மனைவி இருவர் சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் அவங்களுக்கு மத்தியில் சண்டையை உண்டாக்கிட்டேன்னு சொல்லுவான். இப்லீஸ் அதை கண்டு தான் ரொம்ப சந்தோஷப்படுவான். இன்றைக்கு இப்லீஸுக்கு தான் கண்குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை இந்த சமூகத்தில் புரியாத தம்பதிகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. புரியாத தம்பதிகள். இன்னைக்கு ஐக்கிய ஜமாத்தை எடுத்துக்கிட்டால் அங்கே 10-12 வழக்குகள். தனிப்பட்ட முறையில் யார் பஞ்சாயத்து செய்கிறாங்களோ அங்கே பார்த்தா காலையிலிருந்து இரவு வரைக்கும் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்காக காத்திருக்கிற அவலங்கள். அருமையானவர்களே, இந்த உறவை நாம் புரிந்து கொள்ளணும். முதல் விஷயம் என்ன? திருமணத்தில் இணையும் போது திருமணத்திற்கு முன்னால எல்லா விஷயங்களையும் பார்க்கணும். மார்க்க எல்லாத்தையும் சொல்லுது. உங்களுக்கு அழகை பார்க்கணுமா, முதலே பாருங்க. மார்க்கம் பார்க்கறத விரும்புது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபிகளுக்கு சொல்லுவாங்க, ஒரு பெண்ணை மணமுடிக்க போறேன்னு சொன்னால் அந்த பெண்ணை பார்த்து கொண்டாயான்னு கேட்பாங்க. அப்போ முன்னால் என்னென்ன செய்ய முடியுமோ நம்மால எல்லாவற்றையும் செய்யணும். ஒரு பெண்ணுடைய குணம் என்ன, ஒரு ஆணுடைய குணம் என்ன, அவருடைய அழகு என்ன, எல்லாத்தையும் நம்மால் ஆன வரைக்கும் செய்யணும். ஆனாலும் கூட நமக்கு மறைமுக ஞானம் இல்லை. ஏதோ நம்மால் ஆன அளவுக்கு விசாரிக்கிறோம், ஜோடியாக சேர்ந்துடுறோம். சேர்ந்த பிறகு எந்த ஒரு ஆணுமே முழுக்க முழுக்க தான் எதிர்பார்க்கிற எல்லா அம்சங்களோடும் ஒரு பெண் இருக்க மாட்டார்.
எந்த ஒரு பெண்ணும் அவள் எதிர்பார்க்கிற எல்லா அம்சங்களோடும் கூடிய ஒரு ஆண் இருக்க மாட்டான். இருவருக்கும் இடையில சில விஷயங்கள் பிடித்ததும் இருக்கும், சில விஷயங்கள் பிடிக்காததும் இருக்கும். நாம விளங்கணும், இந்த உறவு இருக்கிறது அது இந்த உலகத்தோடு முடிவதல்ல, மாறாக சொர்க்கத்திற்கும் அல்லாஹ் உங்களுக்கு யாரை ஜோடியாக ஆக்கினானோ அவங்களோடு தான் நீங்க போவீங்க. குர்ஆன் 2 குடும்பத்தை சொல்கிறது. ஒரு குடும்பம் உஸ்ரத்துன் தய்யிபா, தூய்மையான குடும்பம். இன்னொரு குடும்பம் உஸ்ரத்துன் ஹபீஸா, மோசமான குடும்பம். இந்த தூய்மையான குடும்பம் யாரு? நல்ல கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள், மார்க்கத்தை பேணியவர்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், ஜன்னாத்து அத்னி யதுஹுலூனஹா, இவர்கள் நிலையான அதன் ஜன்னாத்தில் நுழைவாங்க. இவங்க மட்டும்தான் நுழைவாங்களா? ஒமன் சலஹ மின் ஆபாஇஹிம், அவர்களது நல்ல பெற்றோர்கள். ஒ அஸ்வாஜிஹிம், அவர்களது மனைவிமார்கள். ஒ துர்ரியாத்திஹிம், அவர்களது குழந்தைகள். பாருங்க, சொர்க்கத்துக்கு நீங்க தனியா போக மாட்டீங்க, குடும்பமா தான் போவீங்க. குடும்பமா தான் போவீங்க. உங்க தாய் தந்தையர் உங்களோடு வருவாங்க, உங்க மனைவி உங்களோடு வருவாங்க, உங்களுடைய குழந்தைகள் உங்களோடு வருவாங்க. இந்த குடும்பத்தாருக்கு மலக்குமார்கள் யதுஹுலூன அலைஹிம் மின் குல்லி பாப், மலக்குமார்கள் எல்லா வாசல் வழியாக வந்து சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சலாம் உண்டாகுக, பிமா சபர்தும், இந்த உலகத்தில் நீங்க பல விஷயங்களை சகித்து பொறுமையோடு வாழ்ந்தீர்களே அதற்கு சலாம் உண்டாகுக என்று மலக்குகள் சொல்லுவாங்க. இது நல்ல குடும்பம். அப்ப நீங்க உங்க மனைவியோடு தான் போவீங்க இல்லையா? இந்த மனைவி தான் நாளைக்கு சொர்க்கத்திலையும் வருவாங்க.